ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ரெசிபி ஆஃப் த டேயில் பீஸா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பீஸாவோட பேஸ் பண்ணி அதுக்கான மேலே ஃபில்லிங் எல்லாமே எப்படி நம்ம ஈஸியாக செய்யலான்னு இப்போ பார்க்க போகிறோம். பீஸாவோட பேஸு நம்ம மைதாவை யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே மைதா கூடயே இன்னும் கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காக வீட் ஃப்ளாரையும் இங்கே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். 2 கப் அளவுக்கு ப்ளைன் ஃப்ளார் போட்டோன்னா 1 கப் அளவுக்கு வீட் ஃப்ளார் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். அது மேலேயே 1 பெரிய ஸ்பூன் அளவுக்கு ட்ரை ஆக்டிவ் ஈஸ்ட் இங்கே ஆட் பண்ண போகிறோம். அது கூட 2 ஸ்பூன் சுகர், 1 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு, தேவையான அளவுக்கு வாட்டர். இது மாத்திரம்தான் இதோட பீஸாவோட பேஸ்க்கான மிக்சிங். நான் இங்கே ஃபுட் ப்ராசஸர் யூஸ் பண்ணி ஃபுல்லாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதை கையாலேயும் ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். நார்மலாக நம்ம வெசலில் இந்த மாவு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கையாலேயே மிக்ஸ் பண்ணலாம். நம்மளோட மாவு மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதை இப்போ நம்ம நீடிங் பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம பிரெட் மாவுக்கு பண்ணுற மாதிரி நிறைய ப்ராசஸ்லாம் ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட் ஒரு 2 to 3 மினிட்ஸ் இதை நீடிங் பண்ணணும். நல்லா நீடிங் பண்ண முடிஞ்ச வரைக்கும் பண்ணிவிட்டு அதை அகைன் ஒரு வெசலில் போட்டு ஒரு மஸ்லின் கிளாத்தை க்ளோஸ் பண்ணி ஒரு 1/2 hour அளவுக்கு ரைஸ் பண்ண விட்டால் போதும். நம்ம 1/2 hour இந்த மாவை ரெஸ்ட்டில் வைக்கும் போது ஈஸ்ட் நல்லா ஆக்டிவ் ஆகி சுகரெல்லாம் டிசால்வ் பண்ணி மாவை நல்லா சாஃப்டாக ஆக்கிடும். கொஞ்சமாக தான் இது ரைஸ் ஆக போகுது. ஏன்னா இந்த டவ் வந்து ரொம்ப திக்காகவும் ஸ்ட்ராங்காகவும் நம்ம பண்ணுறோம். ஏன்னா இது ஒரு பேஸாக கொடுக்க போகிறோம் பீஸாவுக்கு. அதனால் திக்காக ஸ்ட்ராங்காக மெல்லிஸாக திரட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நம்ம இந்த மாவை ரெடி பண்ணியிருக்கோம். நம்ம மாவு ரைஸ் ஆகிறதுக்குள்ளே நம்ம மேலே ஃபில்லிங்க்கு ரெடி பண்ணிடலாம். ஒரு பேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் போடுறோம். அது கூடயே ஒரு சின்ன ஸ்லிட் அளவுக்கு பட்டர், இங்கே சால்டட் பட்டர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஃப்ளேவருக்காக. பட்டர் ஆலிவ் ஆயிலோட நல்லா சூடானதுக்கு அப்புறமா அதில் 1/4 கப் அளவுக்கு நல்லா சாப் பண்ண கார்லிக், சேம் அளவுக்கு க்ரீன் சில்லி, ஒரு 7 to 8 ஸ்ப்ரிங் ஆனியன், க்ரீன் அண்ட் ஒயிட்டு ரெண்டையும் நல்லா சாப் பண்ணிக்கோங்க. அதையும் போட்டுக்கலாம். அது கூடயே 1/4 ஸ்பூன் அளவுக்கு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஒரிகானோ போட்டுக்கலாம். இது வந்து ரொம்ப நல்ல வாசனையை கொடுக்கும் பீஸாவுக்கு. இந்த பூண்டு, மிளகா, இந்த ஸ்ப்ரிங் ஆனியன் இதுலேருந்து வர வாசனை வர வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கலாம். நம்ம இங்கே வெஜிடபிள்ஸை வச்சு பீஸா பண்ணுறோம். இங்கே மஷ்ரூம்ஸையும் கேப்சிகமையும் வச்சு நம்ம இப்போ பீஸா பண்ண போகிறோம். இதே மாதிரி நீங்கள் கத்திரிக்காய் இருக்கு இல்லையா, பெரிய சைஸ் கத்திரிக்காய், அதையும் யூஸ் பண்ணி ஸ்ப்ரிங் ஆனியனோட கம்பைன் பண்ணி ரொம்ப நல்லாயிருக்கும் பீஸா பண்ணால். இந்த அளவுக்கு ஒரு நல்ல கலர் வந்ததுக்கப்புறமா இங்கே நல்லா ஃப்ரை பண்ண சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இது நம்ம வீட்லேயே செஞ்சது. 2 ஸ்பூன் அளவுக்கு இங்கே ஆட் பண்ணியிருக்கோம். அது கூட ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு உப்பையும் அதே அளவுக்கு மிளகு, கருப்பு மிளகையும் யூஸ் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கலாம். நம்மளோட சில்லி ஃப்ளேக்ஸில் காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணியிருக்கிறதுனால இந்த ரெட் கலர் வந்திருக்கு. இப்போ நம்ம மஷ்ரூம்ஸ் ஆட் பண்ணிடலாம். நம்ம மஷ்ரூம் ஆட் பண்ணதுக்கப்புறமா அதுலேருந்து தண்ணி எவாப்ரேட் ஆகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும். அதை
மஷ்ரூம்ஸ்லேருந்து தண்ணி வற்றி போயிடுச்சு, நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நம்ம இப்போ கேப்சிகம் ஆட் பண்ணிடலாம். கேப்சிகம் வந்து கலர் மாறாமல் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த க்ரீன் கலர் இதோட சேர்ந்த உடனே பார்க்க ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. இது அப்படியே பிரெட் மேலே வச்சு கூட நம்ம ஒரு சாண்ட்விச்சாக சாப்பிடலாம். இப்போ நம்மளோட பீஸாவோட ஃபில்லிங் ரெடி ஆகிடுச்சு. வாங்க நம்ம பேஸை கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ ஒரு க்ளீனான சர்ஃபேஸில் நம்ம அதே மைதா மாவு அதை கீழே போட்டுக்கலாம். ஏன்னா அப்போ தான் கீழே ஒட்டாமல் மாவை நம்ம திரட்ட முடியும். பாருங்கள், நம்மளோட மாவு இப்போ ஓரளவுக்கு ரைஸ் ஆகிருக்கு. இது ரொம்ப ரைஸ் ஆகாது, கொஞ்சமாக தான் ஆகும். ஏன்னா நம்ம திக்கு டவ்வாக இது பண்ண போகிறோம். ஸோ இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாவை போட்டு பொறுமையாக இதை கையாலேயே தட்டுங்க. எந்த டூல்ஸும் தேவையில்லை, ஜஸ்ட்டு கையாலேயே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்படி நீங்கள் தட்டிகிட்டே இருக்கும்பொழுது சமமாக வரும் உங்களுக்கு. எங்கேயும் ஒரு இடத்துல திக்கா ஒரு இடத்துல தின்னா மாறாது. நீங்கள் கையால் அப்படியே தட்டிகிட்டே இருங்க. தட்டிகிட்டே இருக்கும்போது கிராஜுவலாக அது கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக வரும் உங்களுக்கு. நம்ம இங்கே எக்ஸ்ட்ரா லார்ஜ் அளவுக்கு பீஸா பண்ணுறோம். ஸோ நான் நல்லா பெருசாக திரட்டுறேன். நம்மளோட பீஸாவோட பேஸ் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே 160 டிகிரியில் நம்மளோட அவனை ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். ப்ரீஹீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்மளோட பேஸ் ரெடி ஆனதுக்கப்புறமா அதை நம்ம ப்ரீ பேக் பண்ணி எடுக்க போகிறோம். நம்மளோட பேஸ் இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம என்ன செய்யணும்னா இதை 2 சைடு இப்படி தட்டும்பொழுது எக்ஸ்ட்ரா ஒட்டி இருக்க மாவெல்லாம் கொட்டி அது க்ளீனாக இருக்கும். இப்போ இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். நம்ம பேக் பண்ண போகிற வெசலில் இப்போ நான் வைக்க போகிறேன். இப்போ பாத்திரத்தில் எக்ஸ்ட்ரா இருக்கும் இல்லையா அந்த மாவு, அதெல்லாம் கட் பண்ணிடுறேன்னா எல்லாத்தையும் ட்ரிம் பண்ணி முடிச்சுட்டு இதுக்கு ஒரு நல்ல ஷேப்பை கொடுக்கலாம். நம்மளோட பீஸா பேஸ்க்கு இப்போ ஒரு வடிவத்தை நம்ம கொடுக்க போகிறோம். இதோட கார்னர்ஸ் எல்லாம் அதன் மேலே இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் ஒரு டிசைன் கொடுத்துட்ருக்கேன். இது எதுக்காக செய்கிறோன்னா நம்ம போடுற ஃபில்லிங் எல்லாம் இது நல்லா பார்த்துக்கும், வெளியில் லீக் ஆகாமல் நல்லா பார்த்துக்கும். இதை பிடிச்சிக்கிறதுக்காக இதை நம்ம செய்கிறோம். ப்ளஸ் இது பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். நம்மளோட இந்த பேஸ் பேர் வந்து தின் க்ரஸ்ட் பீஸா. இது ரொம்ப மெலிசாக இருக்கும். சாப்பிடும் போதும் கீழே நல்ல மொரன்னு இருக்கும். இதே மாதிரி நிறைய பீஸாவில் வெரைட்டிஸ் இருக்குது. இப்போ நம்ம இங்கே செய்ய போகிறது தின் க்ரஸ்ட் பீஸா. இந்த மாதிரி ஃபுல்லாக செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா ஒரு ஃபோர்க் எடுத்து நல்லா இதை குத்தி விடுங்க. இது எதுக்காக செய்கிறோன்னா இதுக்குள்ளே காற்று போகிறதுக்காக. அப்போ தான் உங்களோட பீஸா பன்னு மாதிரி பெருசாக வீங்காமல் அப்படியே மெல்லிசாவே இருக்கும். அதுக்காக இதை நம்ம செய்கிறோம். நான் இங்கே சைட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபுல்லாகவே நீங்கள் இதை குத்தி விடணும். முடிஞ்ச வரைக்கும் இதை க்ளோஸாக எந்த அளவுக்கு ஃபோர்க்கால் குத்த முடியுமோ அந்த அளவுக்கு குத்திக்கங்க. நம்ம வீட்டில் செய்கிற இந்த பீஸா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஃப்ளேவர் சாப்பிட்றதுக்கு ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அடிக்கடி சாப்பிடுவீங்க. இதெல்லாம் ஒரு மந்த்துக்கு ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிடுங்க. ஏன்னா இதிலெல்லாம் நிறைய சீஸ் எல்லாம் போடுறோம் இல்லையா, அதனால். ஆல்ரெடி நம்ம ஒரு டொமேட்டோ பேஸ்டு சாஸை செஞ்சுருக்கோம். அதை நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இங்கே கொடுத்துருக்கேன். அந்த ரெசிபியை நீங்கள் யூஸ் பண்ணி இப்போ நீங்கள் சாஸ் அப்ளை பண்ணலாம். ஆனால் நான் இப்போ ரெடிமேட் சாஸை தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து டொமேட்டோ கெச்சப்பை நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இங்கே பேஸாக. சாஸை பீஸாவோட பேஸில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க.
இப்போ இந்த சாஸ் தடவின பேஸை நம்ம ப்ரீ பேக் பண்ணி எடுக்க போகிறோம். இது ஜஸ்ட் ஒரு 3 மினிட்ஸ்லேருந்து 4 மினிட்ஸ் வரைக்கும் பேக் பண்ணிங்கன்னா போகிறோம். ஏன்னா அகெயின் நம்ம ஃபில்லிங் போட்டுட்டு அதுக்கப்புறமாவும் திரும்ப பேக் பண்ண போகிறோம். நம்மளோட 160 டிகிரி ப்ரீ ஹீட்டட் அவனில் இப்போ பேக்கிங்காக நம்ம வைக்க போகிறோம். நம்மளோட பேஸ் பேக் பண்ணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் ஃபில் பண்ணலாம். நான் இங்கே 1 ஃபுல் பேக் ஆஃப் மொசரல்லா சீஸ் எடுத்திருக்கேன். செடார் போட்டாலும் நல்லா தான் இருக்கும். அதில் கொஞ்சம் சீஸை மாத்திரம் இப்போ நம்ம கீழே பேஸில் கொஞ்சமாக தூவிக்கலாம். கீழே இந்த மாதிரி சீஸ் போட்டு நீங்கள் அது மேலே ஃபில்லிங் போடும்போது இது நல்லா ஒட்டிக்கும். கீழே இருக்க பிரெட்டோட நல்லா ஒட்டும் அது. அதனால தான் அதை செய்கிறோம். இப்போ நம்மளோட மஷ்ரூம் கேப்சிகம் டாப்பிங் இப்போ மேலே போடுறோம். நம்மளோட ஃபில்லிங்கை இந்த மாதிரி பீஸாவோட எல்லா பிளேஸ்லையுமே படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இப்போ மொசரல்லா சீஸை ஃபுல்லாக அந்த டாப்பிங் மேலே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. சீஸை பீஸா மேலே டாப்பிங் மேலே ஃபுல்லாக போட்டதுக்கு அப்புறமா கொஞ்சமாக கெச்சப் எடுத்து அகைன் அது மேலே கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதை பேக் பண்ணி எடுத்துக்கலாம். 15 to 20 மினிட்ஸ் பேக் பண்ண வேண்டியிருக்கும். அதை நம்மளோட எம்மியான வெஜ் பீஸா ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ நம்ம ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இது மேலே நீங்கள் அகைன் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ட்ரை பண்ணுங்க கைஸ். நெக்ஸ்ட் ரெசிபியில் மீட் பண்ணலாம்.